ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக வந்து போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை, ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து ஷாப்பிங் போனது. ஸோ என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன், எங்கே வாங்கியிருக்கேன், ரேட்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரெஸ் அப்படின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டார்டிங்கே எடுத்து போடுறாங்க, அதை பார்த்த உடனே வந்து பிடிச்சிரும். சில பேருக்கு வந்து 4, 5 கடை ஏறி இறங்குனாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நான் எந்த கேட்டகரி அப்படின்னா, எனக்கு வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வந்து நார்மலாக எடுத்து போடுவாங்க, அது எனக்கு உடனே பிடிச்சிரும், அதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் ட்ரெஸ்ஸே எனக்கு எதுவுமே அமையாது, ஒரு 3 கடை ஏறி இறங்குனாலுமே எனக்கு எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ இந்த டைம் வந்து செகண்ட் திங் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெண்ட்ஸ் வந்து போயிருந்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நான் ட்ரையல் ரூம் போய் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருக்கா, என்னோடய கலருக்கு செட் ஆகுதா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் போனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் வந்து போயிருந்தேன், அங்கேயுமே வந்து எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெண்ட்ஸ் வந்து இருந்தது பக்கத்தில். ஸோ அங்கே போனேன், அங்கே எனக்கு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் போய் அங்கே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே நான் வந்து போட்டு பார்த்தேன். சில ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது வந்து நல்லா இருக்காது, பட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சில ட்ரெஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும், பட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நிறையா வந்து அதில் குறை இருக்கிற மாதிரி இருக்கும், பிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் போட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் சைஸு, எஸ் சைஸு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு வந்து எஸ் வந்து எடுத்தாலுமே லைட்டாக வந்து ஹேண்டு அப்புறம் வந்து ஹிப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணால் போட்டுருவேன். இதுவே எக்ஸஸ் கிடச்சிட்டுனா ரொம்ப லக்கி அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா பிகாஸ் எங்கேயுமே வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை, ஃபிட்டாக கரெக்டாக அப்படியே இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து எக்ஸஸ் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இதில் மெயினாக வந்து உள்ளே வந்து ஒரு கிளாத் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக. பிகாஸ் இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் வந்து அப்படி, ஸோ அதுக்காக உள்ள கிளாத் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கும். இதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கட்டும், எஸ்ஸாக இருக்கட்டும் கிடைக்காது. மெயினாக வந்து மீடியம் சைஸாக இருக்கட்டும், லார்ஜ், டபுள் எக்ஸல் இந்த மாதிரி தான் மெயினாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். 1699. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து இது போட்டு பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு செட் ஆகாதோ அப்படின்னு இருந்தது. பட் நான் வந்து ட்ரையல் ரூம் போய் போட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ். லைட்டாக வந்து ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பஃப் கிட்டேயுமே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹிப் வரைக்கும் கொஞ்சம் என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் அது வந்து பக்கா ஃபிட்டாக இருக்கும். ஸோ இதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ. ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 3 ட்ரெஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன். அந்த 3 ட்ரெஸ்ஸுமே நான் போட்டு பார்த்து, ஆக்சுவலி இதோட இன்னொரு ட்ரெஸ் நான் எடுத்திருப்பேன், அதுவுமே எடுத்து பில் போடுற வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு இந்த 3 ட்ரெஸ்க்குமே ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ட்ரெஸ் வந்து நான் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டேன். அங்கே வந்து நிறைய பேருமே அப்படி தான், நிறைய ட்ரெஸ் வந்து எல்லாருமே எடுத்திருந்தாங்க. எதுவுமே அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து இதெல்லாமே ஆஃபர் கிடையாது, இருக்கிறது மட்டும்தான் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து 2 ட்ரெஸ் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ரெண்ட்ஸ் வந்து போனதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நான் என்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 ட்ரெஸ்க்குமே லெகின் வந்து நான் இன்னும் எடுக்கலை. அந்த 2 ட்ரெஸ்லேயுமே வந்து லைட் பிங்க்கில் வந்து ஒரு அந்த ஃப்ளாரல் டிசைன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷால் அப்புறம் லெகின் வந்து அப்புறமா எடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ வாங்க சரவணா ஸ்டோரில் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கர்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன்.
மெயினாக இந்த கலர் வந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. பிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, என் கண்ணில் படுறது எல்லாமே பிங்க், ஒயிட் இது 2 தான் இருக்கும். என்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா, பிங்க் நிறையா இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒயிட் கலரில் நிறையா இருக்கும். ஸோ இந்த டைமுமே வந்து நான் ஒயிட்டுமே நான் போட்டு பார்த்தேன் டென்ஷன்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது அதெல்லாம். ஸோ அதனால் அதெல்லாம் எடுக்கல. இல்லைனா வந்து கண்டிப்பாக ஒயிட் தான் எடுத்திருப்பேன். இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் வைஸ். இது வந்து அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாவுமே இல்லை, பெர்ஃபெக்டாக இருந்தது குவாலிட்டியுமே. எனக்கு வந்து ஸ்கர்ட் அப்புறம் டிஷர்ட் போட்டதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் ஸ்கூல், காலேஜ் அப்போலேருந்தே நான் வந்து ஸ்கர்ட்ஸ் வந்து நான் அதிகமாக போடுவேன். ஸோ ஸ்கர்ட் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்க்கலாம். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்தது. இது ஒரு நியூ மாடல் மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு வந்து இது ஒரு நியூ மாடல். பிகாஸ் இந்த ட்ரெஸ் வந்து நான் இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு நான் போட்டதில்லை. நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே நான் காட்டுறேன். அதே மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து போட்டுமே காமிச்சிருக்கேன் எண்ட் ஆஃப் தி வீடியோவில். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தான். 2 சைட் வந்து நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிக்கிறதுக்கு. ஹிப் கிட்ட வந்து ஒரு எலாஸ்டிக் மெத்தடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க. பிகாஸ் ப்ரைஸ் வந்து அங்கே ஆஃபரில் வந்து இது போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெஸ் வச்சு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கிட்ட வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை. இது ஆனால் பட் வந்து நீ வரைக்கும் இருக்கும். அதுக்கும் கீழே வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் சைட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட மெத்தடே அப்படி தான். முக்கால்வாசி மேக்ஸி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பர்ஸ்னலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஒரு 2 கலர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் பேக் சைட். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து கலர் மட்டும்தான் வேறு, மற்றபடி இப்போ காமிச்சாலே க்ரீன் அதே தான். சேம் டிசைன் எல்லாமே சேம் தான், கலர் மட்டும்தான் வேறு. அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. பட் பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன் தான். இதில் ஸ்லீவ் மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து போட்டிருக்கேன். சில ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு பிக்சர் மாதிரி நான் வந்து போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு லெகின் ஒன்று எடுத்திருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ஒயிட் கலர் லெகின் வந்து இருக்குது. பட் அதை வந்து ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து லெகின் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய சைஸில் பர்ஃபெக்டாக லெகின் வந்து நான் எடுத்திருக்கேன். குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவுமே நான் வந்து சரவணா ஸ்டோரில் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரெஸ் வந்து ஹஸ்பண்ட்காக வந்து எடுத்திருந்தேன். ஒரு லைட் பிங்க்கில் வந்து ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப நாளாக இந்த கலரில் வந்து நான் எடுக்க சொல்லிகிட்டே இருந்தேன். பட் வந்து எடுக்கவே இல்லை. அங்கே போனதுமே வந்து ஒரு செகண்டாகவே பார்த்திங்கன்னா இந்த கலரில் இந்த ட்ரெஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் நான் இதை எடுக்க சொல்லிட்டேன். ஒரு டிஷர்ட் அப்புறம் வந்து ஒரு ஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். ஷர்ட்மே வந்து லைட் கலர்ஸ் தான். எனக்கு வந்து லைட் கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.